என் பையன் 5ஆம் கிளாஸ் படிக்கிறான். வீட்டுக்கு வரேன், ஒரு நாள் உற்சாகமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அவன் தங்கச்சி 2 வயசு பொண்ணு சேர்ந்து ஆடுறாங்க. என்ன ஆடுறான், என்ன பாட்டு பாடுறான்னு கிட்ட போய் கேட்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தின்னு ஆடிட்டு. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. தொடர்ச்சியாக விஜய் அவர்களுக்கு வெளியில் வருகிற பொழுதெல்லாம் SOP அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டி நெறிமுறைகள் அது ரொம்ப தீவிரமாக செயல்படுத்தி கொண்டுதான் இருந்தார்கள். அது காவல்துறை சில விஷயங்கள்ல விஜய் அவர்கள்ட்ட ஒரு தன்மையோடு நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை. பட் அவர் வெளியில வந்தாலே மக்கள் கூட்டம் கூடுது, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு தான் அவங்க தரப்புல சொல்லப்படுது. அவரை கூட்டிட்டு போறதுதான் கஷ்டம்னு கூட பொதுச் செயலாளர் சொல்றாரு. ஒரு தலைவரை வெளியில கூட்டிட்டு வரதுல பிரச்சனை இருக்கு, உண்மைதான். ஒரு 2 முக்கியமான இடங்கள், ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு உங்களுக்கு நல்லா நினைவுல இருக்கும். அந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடுல ஸ்னோலின்னு சொல்லக்கூடிய பெண் உயிரிழந்து போறாங்க. அந்த ஸ்னோலின் மாணவி இறந்த பொண்ணோட ஊருக்கு திரேஸ் மீனவர் கிராமம். கிட்டத்தட்ட அவங்க பத்திரிகைகள் மேலேயே கோபமா இருந்தாங்க. யாருமே உள்ள போக முடியாது, போலீஸ்காரங்களே உள்ள போக முடியாது அந்த ஊர்ல. திடீர்னு பார்த்தா ராத்திரி 11:30 மணிக்கு ஒரு பிக்சர் விழுது வாட்ஸ்அப்ல. விஜய் அந்த வீட்டுல போய் ஆறுதல் சொல்லியிருக்காரு. எப்படி போனது, சாதாரண டீ கடைக்காரர் பைக்ல, அவரோட ரசிகர் அவர், அந்த டீ கடைக்காரரோட பைக்ல பின் சீட்ல உட்கார்ந்து நோலின் வீட்டுக்கு போய் உள்ள போன உடனே, சாரிமா நான் அன்டைம்ல உங்களை தொந்தரவு பண்ணிட்டு, இன்னைக்கும் போய் பாருங்க தூத்துக்குடியில திரேஸ்புரத்துல ஸ்னோலின் வீட்டுல தாவிகா கொடி பறக்குது மேல. காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது, விஜய் மீது வைத்திருக்கிற அன்பு. விஜய் கட்சி, விஜய் தனிப்பட்ட வகையில அவர் சில பேர் சொல்லுவாங்க பாஜகவோட பி டீம், திமுகவோட ஏ டீம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவருடைய பார்ட்டி தமிழக வெற்றி கழகம் என்பது உண்மையிலே ஒரு நல்ல அரசியல் இயக்கம். அதுல கடுகளை கூட எனக்கு சந்தேகம் கிடையாது. ஆனா அவங்க கிட்டத்தட்ட திமுகவும் அதிமுகவும் மூக்களை விரல் வைக்கக்கூடிய அளவுக்கு ஓட்டு எடுப்பாங்க. அதிர்ச்சி அடைவாங்க தேர்தல் முடிவுல, அந்த அளவு ஓட்டு எடுக்க முடியும். விஜய் அரசியலுக்கு நல்லது செய்யணும் தான் வந்திருக்கு. எனக்கு அதுல ஆழமான நம்பிக்கை. ஏன் நான் நல்லது செய்ய தான் வந்திருக்கேன்னு சொல்றேன்னா, இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் வெளியில வரலனாலும் திட்டுறாங்க, வந்தாலும் அனுமதி தரமாட்டேங்கிறாங்க. அந்த வகையில நாளைக்கு பெரம்பூர்ல அவர் பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. அதுக்கு விஜய் கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு. காவல்துறை தான் முட்டுக்கட்டை போடுறதா சொல்லியிருக்கிறாரு. இல்ல, தொடர்ச்சியாக விஜய் அவர்களுக்கு வெளியில் வருகிற பொழுதெல்லாம் SOP அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டி நெறிமுறைகள் அது ரொம்ப தீவிரமாக செயல்படுத்தி கொண்டுதான் இருந்தார்கள். பட் அது மட்டுமே விஷயம் இல்லை. விஜய் வெளியில் வருவதற்கு, ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு, ஒரு பேரணி நடத்துவதற்கு, தன் தொண்டர்களை, ரசிகர்களை சந்திக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் தான் தடை இருக்கு. அரசியல் ரீதியாக அவர் இயங்கி இருக்கலாமே, வேறு பல வகைகள்ல இயங்கி இருக்கலாமே. இப்ப நாளைய கூட்டம் கூட ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அவருக்கு அனுமதி மறுப்பால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அது காவல்துறை சில விஷயங்கள்ல விஜய் அவர்கள்ட்ட ஒரு தன்மையோடு நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பட் ஏதாவது போலீஸ்க்கும் பிரஷர் இருக்குல்ல. நீங்க கிட்டத்தட்ட 41 பேர் அங்க உயிரிழந்தாங்க கரூர்ல. இன்னைக்கு வர CBI விசாரணைக்கு காவல்துறை அதிகாரிகளும் போயிட்டு வர வேண்டிய சூழல் தானே இருக்கு. தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இது இதுவரை இல்லாத ஒன்று தானே. சோ அப்ப அவர் இன்னைக்கு அதுல விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில பாருங்க, காபந்து அரசு என்று குறிப்பிட்டிருக்கிறார். காபந்து அரசு என்பது தேர்தல்லாம் முடிந்து அந்த முடிவுகளுக்கும் அதற்குமான காலகட்டம் தான் காபந்து அரசு. இப்ப இருக்கக்கூடிய திமுக அரசு என்பது அதிகாரமிக்க அரசு தான். அவர்களால் புதிய திட்டங்களை தான் செயல்படுத்த முடியாது தேர்தல் வர. அப்ப அந்த மாதிரியான சில விஷயங்களை கூட அவர்களுக்கு தெளிவில்லை. சோ அதெல்லாம் சேர்ந்துதான் இங்க பெரிய முரண்களாக, பிரச்சனைகளாக மாறிக்கொண்டிருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். விஜய் என்ன சொல்றேன்னா, நீங்க அனுமதி வாங்கி வருவது ஒரு நிலை, இங்க நீங்க தானே வெளியே வர முடியாது. கட்சியினர் என்ன செய்யலாம்? நீங்க கட்சியில எவ்வளவு கட்டமைப்பு இருக்கணும்ல. மாவட்டங்கள்ல மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க, ஒவ்வொரு ஊர்லயும் அவர்கள் இத்தனை கூட்டங்கள் நடத்திட்டாங்க, தெருமுனை கூட்டங்கள். இங்க ஆட்சிக்கு வருவது சாதாரண இல்லை மேடம். இங்க திமுக 1967 ஆட்சிக்கு வந்தாங்கன்னா சாதாரண ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம், அன்றைக்கு இருந்த மும்மொழி கொள்கையை திணிக்க முயன்ற போது கடுமையான போராட்டம், அதெல்லாம் நின்றாங்கல்ல. ஒவ்வொரு இடமும் திண்ணை பிரச்சாரம், தெருமுனை பிரச்சாரம். நீங்க இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி வரிசையில் இருக்கு. ஆளுங்கட்சி ஆகணும் பதட்டப்படுறாங்களே. வேட்பாளர் அறிவிச்சுட்டாங்க, பொருந்தா கூட்டணின்னு கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. டெல்லிக்கு அடிமையா இருக்காங்கன்னு சொல்லப்பட்டது. டக்கு டக்குன்னு ஒரு கூட்டணியை பேசுறாங்க, முடிவெடுக்கிறாங்க, களத்துக்கு போயிட்டாங்களே. அப்ப விஜய் முகாம் என்பது இன்னுமே ஒரு தொய்வாக இருந்துட்டு போலீஸ் அனுமதிக்கல, போலீஸ் அனுமதிக்காது. பட் அவர் வெளியில வந்தாலே மக்கள் கூட்டம் கூடுது, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு தான் அவங்க தரப்புல சொல்லப்படுது. அவரை கூட்டிட்டு போறதுதான் கஷ்டம்னு கூட பொதுச் செயலாளர் சொல்றாரு. அப்ப அதை ஒரு ஃபேக்டா நம்ம எடுத்துக்க முடியாதா? இல்ல, அதுதான் அவரை வெளியில அழைத்து விட்டு வருவதுதான் சிரமம். உண்மைதான், மாற்று கருத்தே இல்லை. புசியானந்த் அவர்களுடைய குரலே சொல்லுதாருன்னா அவர் இப்படிதான் சொன்னாரு. இட்டு போறதுதான் எங்களுக்கு பெரிய சவாலா இருக்கு அப்படிங்கிற வார்த்தையவே அவர் பயன்படுத்தி இருந்தார். அது நீங்க ஒரு தலைவரை வெளியில கூட்டிட்டு வர்றதுல பிரச்சனை இருக்கு, உண்மைதான். ஒரு 2 முக்கியமான இடங்கள் சொல்லணும்.
ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு உங்களுக்கு நல்லா நினைவுல இருக்கும். தூத்துக்குடியில 13 பேர் துள்ள துடிக்க உயிரிழந்து போறாங்க. அந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடுல ஸ்னோலின்னு சொல்லக்கூடிய பெண் உயிரிழந்து போறாங்க. கிட்டத்தட்ட சட்டக்கல்லூரிக்கு விண்ணப்ப படிவம் வாங்கி வீட்டில் வச்சிருந்த மாணவி, +2 பொதுத் தேர்வு எழுதிட்டு முடிவுக்காக காத்திருந்த மாணவி, அந்த மாணவி உயிரிழந்து போறாங்கல்ல. நான் நீங்க விஜய் வெளியே வராதுன்னு சொன்னதுனால நான் இந்த கருத்தை சொல்ல வேண்டியது. அந்த மாணவி உயிரிழந்த உடனே நான் இன்னைக்கு களத்துல இருந்தேன். நான் அதுக்கு செய்தியாளராக நான் கிட்டத்தட்ட அந்த உயிரிழந்து போன 13 குடும்பத்தோட வீட்டையும் தேடி தெருவா தெரிஞ்சு அந்த குடும்பத்தோட கதைகளை கண்ணீர் மல்க நான் எழுதியிருந்தேன். அப்ப நாங்க வந்து அந்த களத்துல இருக்கிறப்ப அந்த ஊருக்குள்ள போறதுல அவ்வளவு சவாலா இருக்கும். நீங்க எந்த ஊருக்கும் போயிட முடியாது. திரேஸ்புரம் பேரு, அந்த ஸ்னோலின் மாணவி இறந்த பொண்ணோட ஊர் பேர் திரேஸ்புரம், மீனவர் கிராமம். கிட்டத்தட்ட அவங்க பத்திரிகைகள் மேலேயே கோபமா இருந்தாங்க. காப்பர் உனக்கு, கேன்சர் எனக்கான்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பத்திரிகைகள் ஒழுங்கா கவர் பண்ணியிருந்தா, ஊடகங்கள் எழுதியிருந்தா எங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுன்னு மீடியா மேல கோபத்துல இருந்தாங்க. அரசியல் கட்சிகள் மேல கோபத்துல இருந்தாங்க. யாருமே உள்ள போக முடியாது, போலீஸ்காரங்களே உள்ள போக முடியாது அந்த ஊர்ல. திடீர்னு பார்த்தா ராத்திரி 11:30 மணிக்கு ஒரு பிக்சர் வந்து விழுது வாட்ஸ்அப்ல. விஜய் அந்த வீட்டுல போய் ஆறுதல் சொல்லியிருக்காரு. எப்படி போனது தெரியுமா? சாதாரண டீ கடைக்காரர் பைக்ல, அவரோட ரசிகர் அவர், அந்த டீ கடைக்காரரோட பைக்ல பின் சீட்ல உட்கார்ந்து ஸ்னோலின் வீட்டுக்கு போய் உள்ள போன உடனே, சாரிமா நான் அன்டைம்ல வந்து உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன். இன்னைக்கும் போய் பாருங்க தூத்துக்குடியில திரேஸ்புரத்துல ஸ்னோலின் வீட்டுல தாவேகா கொடி பறக்குது மேல. காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது, விஜய் மீது வைத்திருக்கிற அன்பு. நீங்க எனக்கு சொல்றேன், கோஸ்டல் வில்லேஜஸ்ல விஜய்க்கு நல்லா இருக்கு, தாவேகா நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? விஜய் ஸ்னோலின் வீட்டுக்கு போனார், நடிகராக போனார். இன்னொரு புள்ளி வரேன், 2010 காலகட்டம் ஈழத்தமிழர் போராட்டம் உச்சத்துல இருந்துச்சு. 2010-11 காலகட்டம் நினைக்கிறேன். நாகப்பட்டினத்துல மீனவர்களை காப்பாற்றணும்னு சொல்லி போராட்டம் பண்றாரு. யார் பண்றா? இந்த கட்சி பண்ணுது. அன்னைக்கு கட்சி கிடையாது, விஜய் மக்கள் இயக்கம். அந்த விஜய் மக்கள் இயக்கம் நாகப்பட்டினத்துல போராட்டம் பண்ணுது. விஜய் போய் கலந்துக்கிறார். நீட் தேர்வுல அனிதா இறந்து போறாங்க. அனிதாவோட வீட்டுக்கு போறாரு. அப்பெல்லாம் பெரிய கூட்டம் கூடாதா? நீங்க இன்னைக்கு அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுனால கூட்டம் கூடுதா, அல்ல விஜய் நடிகர் என்பதனால கூட்டம் கூடுதா? நீங்க விஜய் நடிகர், அவர் சினிமா, அதனால பார்க்க வேண்டும் என்று பெருங்கூட்டம் கூடுறாங்க. கிட்டத்தட்ட அவர் தண்ணீர் பிரச்சனைக்காக அன்றைய காலகட்டத்திலே விஜய் மக்கள் இயக்கம் உண்ணாவிரதம் இருந்த காலம் இருக்கு. ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்குது, கூட்டத்தோட கூட்டமா போனாரு. பட் அவருக்கு அன்பு இருக்கிறதுனால தான் அதெல்லாம் செஞ்சிருக்காருல. அப்ப இப்ப செய்யாம இருக்காருன்னா அப்ப ஏதோ ஒரு தடை இருக்குதுன்னு தானே அர்த்தம். அதுதான் நான் சொல்றேன். நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சியாக கூட்டம் நடத்துவதற்கும், பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கும், மேடைகள் போடுறதுக்கும், நீங்க அங்க இருந்து அரசியல் பிரகடனங்கள் செய்யறதுக்கும் தடை இருக்கு. அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஒரு பத்திரிகையாளராக உள்வாங்கிக் கொள்ள முடியாது. நான் என்ன சொல்றேன், யாராலோ மரணமடைந்த நீட் தேர்வு என்கிற ஒரு அரக்கனால மரணமடைந்த அனிதா வீட்டுக்கு போறீங்க. அரசு பயங்கரவாதம், நான் ரொம்ப கடுமையான வார்த்தை தான் பயன்படுத்துறேன். அப்படியான ஒரு மரணத்துக்கு காரணமான ஸ்னோலின் வீட்டுக்கு போறீங்க. நீங்க இன்னொரு பக்கம் ஜல்லிக்கட்டு, அன்றைக்கு இருந்த அரசுக்கு எதிரான போராட்டத்துக்கு களத்துக்கு போறீங்க. 41 பேர் இறந்தாங்களே, எதுக்கு நீங்க அழைச்சு பார்க்கணும்? மரபு என்ன, கல்ச்சர் என்ன, நம்மளோட பண்பாடு என்ன? நீங்க நீங்க கிராம பகுதிகளில் போய் பாருங்களேன். நான் சொல்றது வந்து அடிமைத்தனத்துல சொல்லல, மக்களுடைய கலாச்சார கோட்ல இருந்து பேசுறேன். ஒரு இறப்பு நடந்த வீட்டுல அடுத்த ஒரு 40-41 நாளைக்கு வெளியிலே போக மாட்டாங்க, வெளியூரே போக மாட்டாங்க. சில இடங்கள்ல கணவனை பறி கொடுத்தவங்க கிராம பகுதிகளில் ஓராண்டுகள் கழிச்சுதான் வெளியே போவாங்க. அது தப்பு. உடனே போகணும். அதான் நம்முடைய கொள்கை, அதான் பகுத்தறிவு, அதான் சிந்தனை. பட் அவர்களை நீங்க எங்க அழைக்கிறீங்க? நீங்க மகாபலிபுரம் வாங்கங்கிறீங்க. அப்ப நீங்க அரசியல் கட்சியா, நீங்க ஒரு ஹியூமனா, மனிதனா, மனிதநேயம் மிக்கவரா? விஜய் நல்ல மதிப்பெண் பெற்றவர். பட் அவர் ஒரு அரசியல் கட்சியா ஒரு தோல்வி அடைந்த மாடல்ங்கிறேன். பட் என்னால அங்க வர முடியல அப்படிங்கறத அந்த கூப்பிட்டு வச்சு எல்லார்கிட்டயும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அவங்க யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலங்கும் போது அப்போ நம்ம விஜய குற்றம் சொல்ல முடியாதுல்ல. ஆமாங்க, அவங்க எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்கல்ல. விஜய பார்க்கணும் தானே அவங்க குடும்பமே கிளம்பி போயிருக்காங்க. நீங்க விஜய் என்கிற ஒரு நடிகர்னால எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. இதே அதிமுக கூட்டமோ திமுக கூட்டமோ, ஏன் ஒரு ஜாதி கலவரத்துல ஒரு பஸ் எரிஞ்சு போச்சு, அல்லது ஒரு ரிலீஜியன் ப்ராப்ளம்ல ஒரு பஸ் எரிஞ்சு போச்சுன்னா இவ்வளவுதான் ஸ்மூத்தா இருப்பாங்களா? 2 குழந்தைகளை பறி கொடுத்த பெண் என்ன பேட்டி கொடுத்தாங்க பார்த்தோம்ல. இதெல்லாம் ஒரு தவறான முன்னுதான். நான் இப்பவும் சொல்றேன், விஜய் கட்சி, விஜய் தனிப்பட்ட வகையில் அவர் சில பேர் சொல்லுவாங்க பாஜகவோட பி டீம், திமுகவோட ஏ டீம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர்களுடைய பார்ட்டி தமிழக வெற்றி கழகம் என்பது உண்மையிலே ஒரு நல்ல அரசியல் இயக்கம். அதுல கடுகளை கூட எனக்கு சந்தேகம் கிடையாது. ஆனா அவர்களுடைய அரசியல் நெறிமுறைகள், அவர்கள் செயல்படக்கூடிய செயல்பாடு, இதெல்லாம் வந்து ஒரு நியாயமான முறையில் அவர்கள் தேர்தலை அணுகக்கூடிய மரபே அவர்கள்ட்ட இல்லை. நீங்க நியாயமான முறையில் தேர்தல் அணுகிறதுனா பணம் கொடுக்குற மெத்தட் சொல்லல. அவர்களுக்கு ஒரு ஜனநாயக மரபுனா என்ன, எப்படி பூத்துல ஓட்டை கொண்டு வரணும். நான் இப்பவும் சொல்றேன், கிட்டத்தட்ட திமுகவும் அதிமுகவும் மூக்கில விரல் வைக்கக்கூடிய அளவுக்கு ஓட்டு எடுப்பாங்க. அதிர்ச்சி அடைவாங்க தேர்தல் முடிவுல. அந்த அளவு ஓட்டு எடுக்க முடியும். நீங்க வாக்கு எடுக்கிறது விஷயமே இல்லையே. சீமான் எடுக்கிறாரு. நீங்க சீமான் கவர்ச்சி முகம் இல்லையே, பேச்சு மட்டும் தானே கவர்ச்சி. அவர் பாருங்க, இலவசங்களே இல்லைங்கிறார்.
விஜயோட அரசியல் எங்க போய் நிக்குது பாருங்க. ஸ்டாலின் சொல்றாரு 2000 ரூபாய் தாரேனா வந்தா. எடப்பாடி சொல்றாரு நான் குலவிளக்க திட்டம் 2000 ரூபாய் தாரேன், நான் அன்னை சீர் செய்யறேன், மாமே சீர் செய்யறேங்கிறாரு விஜய். 2500 ரூபாங்கிறார். 60 வயதுக்குட்பட்ட ஆள்களுக்கு 2500ங்கிறார். அப்ப நீங்க அது என்ன அரசியல், மாற்று அரசியல் என்ன இருக்கு? இல்ல நீங்க ஒருத்தர் ஊழல் கட்சி பேசுறீங்க, கூட யார் இருக்கா? பாஜகவிலிருந்து வந்தவர்களுக்கு சீட்டு பாண்டிச்சேரியில. நீங்க இந்த பக்கம் செங்கோட்டையன் அவர்களை மேடையில் வைத்துக் கொண்டு ஊழலுக்கு எதிரான கட்சி, நாங்கள் ஊழலை ஒழிப்போம். அரசியல் என்பது ஊழல், லஞ்சம், கொள்ளையடிக்கிறது எல்லாம் சேர்ந்ததான் அரசியல். வேற என்ன தொழில்? நான் சிம்பிளா தான் கேள்வி கேட்கிறேன். நான் களத்துல இருந்து அனுபவத்துல கேட்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாரு, ஒரு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வருது. ஒரு அமைச்சர் ஆயிட்டாரு, அமைச்சருக்கு அதே சம்பளம் தான். அமைச்சர் ஆயிட்டாருன்னா 5 லட்சம் ரூபாய் கொடுக்க போறாங்க. ஒரு நாள் ஒரு நாளிதழில் விளம்பரம் கொடுத்தா 50,000 ரூபாய் அவுட்டு. மாசத்துல 4 விளம்பரம் வருது. எப்படி கொடுப்பாரு? எம்எல்ஏ கொடுத்துட்டு போறாரு, பிரச்சனை இல்லை. அவருக்கு சம்பளம் வருது, கொடுக்குறாரு, சம்பாதிச்சிருக்காரு, கொடுத்துருக்காரு. ஒன்றிய செயலாளர் விளம்பரம் போடுறாங்க, கிளை செயலாளர் போஸ்டரும் பேனரும் கட்டுறாங்க. அரசியல்ல தூய்மையானவர்கள் தான் இருக்கணும்னா நம்ம காந்தியும் காமராஜனையும் கக்கரையும் தான் தோண்டி எடுத்துட்டு வரணும். அரசியல் என்பது எல்லாம் கலந்ததுதான். பட் அதுல இயங்குதல் என்பது கொஞ்சம் வேகமா இருக்கணும்ல. நீங்க ஆட்சிக்கே வரமாட்டோம்னு தெரியும், கம்யூனிஸ்ட் போய் போராடுறாங்க. ஆட்சிக்கே வர போறாங்க. இந்த 6 சீட்ல 5 சீட்டு சண்டை போட்டு ஆட்சிக்கே வர போறாங்க. ஏன் தீக்கதிர் தொடங்கணும்? நான் சிம்பிளான ஒரு கேள்வி கேட்கிறேன். எல்லா தொலைக்காட்சிகள் இருக்கு, ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு தொலைக்காட்சி இருக்கு. கொள்கையை போய் சேர்க்கணும். வேற என்ன நோக்கம்? கலைஞர் டிவி நீங்க பாக்குறீங்களா? நான் பாக்குறேன். நான் பார்க்கல, நீங்க பாக்குறீங்களா எனக்கு தெரியல. கலைஞர் செய்திகள் பார்த்ததே இல்லை, ஜெயா நியூஸ்ல பார்த்ததே இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியோட மக்கள் டிவி நான் பார்த்ததே இல்லை. ஏன் வச்சிருக்காங்க? நம்ம கொள்கை போய் சேரணும், நம்ம தொண்டன்ட்ட போய் சேரணும். ஜனசக்தின்னு வருது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட பத்திரிகை, தீக்கதிர்னு வருது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட பத்திரிகை, முரசொலின்னு வருது திமுகவோட பத்திரிகை, அதிமுக நமது அம்மா, மதிமுக 6-4 தேஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. சங்கொலி டெய்லி வந்துட்டு இருக்கு. அப்படி விஜய்க்கு எந்த பத்திரிகையும் டிவி சேனலும் இல்ல அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்ல வரீங்களா? அதை நான் என்ன சொல்ல வரேன்னா, அதெல்லாம் இருக்கிறதன் வழியா நீங்க ஒரு கொள்கையை கட்டமைக்கலாமேங்கிற. இப்ப நீங்க விஜய் தானே 284 தொகுதியில வேட்பாளர் யாரு? விஜய். உங்கள் தொகுதி யாரு? விஜய். திமுக எடுக்கக்கூடிய பிரச்சாரம் என்னது? மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன். திமுக எடுக்கக்கூடிய பிரச்சாரத்துக்கு மாற்றம் அதிமுக என்ன இருக்குது? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இங்க லா அண்ட் ஆர்டர் ரொம்ப மோசமா இருக்கு. இங்க அது மட்டும் இல்ல, கஞ்சா பெருகிருச்சு, போதைப் பொருள் பெருகிருச்சு. இந்த ஊர்ல வேட்பாளர் வந்துருச்சு, 150 தொகுதி பட்டியல். திமுக என்னைக்குனாலும் வெளியிடலாம். நம்ம இன்னுமே மதுரை மேற்கு விஜய், மதுரை கிழக்கு விஜய், அந்த நம்பகத்தன்மை ஆபத்தானதுங்கிறேன். நீங்க இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி, பொன்ராஜ் மேல புகார் கொடுத்திருக்கிறார் விஜய். நேர்ல போய் புகார் கொடுத்திருக்கிறார். நேர காவல்துறை அலுவலகத்திலேயே போய் பொன்ராஜ் மேல புகார் கொடுத்திருக்கார். பெண்களுக்கு எதிராக அவ்வளவு கோவப்படுறார். உண்மையிலே நியாயமான அணுகுமுறை, உள்ளபடியே விஜயை பாராட்டணும். ஆனா சொந்த மனைவி கொடுத்த புகாருக்கு அது அவ்வளவு ஒருத்தர் இல்ல பாசுங்கிறார். அப்ப இந்த முரண்கள் ஏன் கேட்கிறேன். நான் உண்மையிலே ரொம்ப அச்சப்பட்டு சொல்கிறேன். என் பையன் 5ஆம் கிளாஸ் படிக்கிறான். நான் அண்மையில அதை ஃபயர் மீடியால பதிவு செஞ்சிருந்தேன். அவங்க நடத்துற செமினார்லயே பதிவு செஞ்சிருந்தேன். அந்த புள்ளிக்கு தொடக்க புள்ளியும் நான் தான், அதனால அதை சொல்றேன். என் பையன் அங்க பதிவு செஞ்ச அதே கருத்தை தான் திரும்பி நான் உங்கள்ட்ட சொல்றேன். என் பையன் 5ஆம் கிளாஸ் படிக்கிறான். வீட்டுக்கு வரேன், ஒரு நாள் உற்சாகமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அவன் தங்கச்சி 2 வயசு பொண்ணு சேர்ந்து ஆடுறாங்க. என்ன ஆடுறான், என்ன பாட்டு பாடுறான்னு கிட்ட போய் கேட்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தின்னு ஆடிட்டு இருக்கான். இதை நான் தான் முதல்ல ஃபயர் மீடியால சொன்னேன். அது இணையத்துல எல்லாம் ட்ரெண்ட் ஆச்சு. ட்ரெண்ட் ஆன உடனே அதை விஜயும் சுட்டிக்காட்டியே பேசினார். ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தின்னு சின்ன பிள்ளைங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற. நான் அதை பாசிட்டிவா சொல்லல. நான் சொல்ல வந்தது என்னன்னா, இதை திமுக நண்பர்களும் உள்வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். நான் ஏன் இப்பவும் இதை பதிவு செய்யறேன்னா, சின்ன குழந்தைங்க நீங்க என்ன சொன்னாலும் நம்புறாங்கல்ல. நீங்க அரசியல்ங்கிறது இயங்குதல், நீங்க இயங்கணுங்கிற, நீங்க சமூகம் சார்ந்து இயங்கணும். நீங்க விஜய்க்கு ஓட்டு இருக்கானா ஓட்டு இருக்கு. நான் இப்பவும் சொல்றேன், திமுக கட்சி ஒரு கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல, காங்கிரஸ்ல இருந்து மதிமுக, விசிக, அது இது எல்லாம் சேர்த்து 23 கட்சி கூட்டணி சொல்றாங்கல்ல. அந்த 23 கட்சியில திமுகவை தவிர்த்து மீதி எல்லா கட்சிக்கும் எவ்வளவு ஓட்டு சதவீதம் இருக்கோ அந்த சதவீதம் விஜய்கிட்ட மட்டும் இருக்கும். அதுல சந்தேகமே இல்லை. எனக்கு அதுல எந்த முரணும் இல்லை. எந்த இடத்துல தாவேகா மிஸ் பண்றாங்க, விஜய் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுங்க. இல்ல களத்துக்கு போகணுங்களா, நீங்க மக்களை சந்திக்கணும்ல, மக்களோட அதுதான் பாதிப்பா இருக்குன்னு அவர் சொல்றாரு. போனா கூட்டம் கூடுது, நெரிசல் வருது. அவர் நேரில் போனால் பாதிப்பு என்பது கரூர் சம்பவத்துக்கு பின்பு. அதுக்கு முன்பு எப்படி எப்ப வந்தாரு? வெள்ளிக்கிழமை தோறும் புதுப்படம் வரும். இவர் சனிக்கிழமை தோறும் வந்தாரு. வெள்ளிக்கிழமைனா புதுப்படம் வரும். உங்க ஊர் தியேட்டர், எந்த தியேட்டர், எங்க ஊர் தியேட்டர், எல்லா தியேட்டர்லயும் ஏதோ 2 நடிகர்கள் நடிச்ச படம் வரும். அது மாதிரி ஒரு சனிக்கிழமை வர்றாரு.
ஏ விஜய் உங்க விஜய் உயிரென வரவான்னு ஒரு பாடல் ஒலிக்குது. நான் என்ன சொல்றேன், நீங்க போக வேண்டாங்கிறேன் களத்துக்கு. உங்களுக்கு தானே பிரச்சனை. நீங்க ஜெயலலிதாவோட எதிர்க்கட்சி அரசியல் நீங்க நல்லா பார்த்து, எடப்பாடி கூட அதை தவற விட்டு இருந்தார். ஜெயலலிதா என்ன தெரியுமா செய்வாங்க, அவங்க போயஸ் கார்டன்ல இருப்பாங்க அல்லது கொடநாட்டுல இருப்பாங்க. ஆனா டெய்லியுமே ஏதோ அதிமுக சார்புல ஏதோ ஒரு மாவட்டத்துல, அந்த மாவட்டத்தோட தலைநகர்ல, ஏதோ ஒரு நகராட்சியோட தலைநகர்ல 365 நாளும் போராட்டம் பண்ணுவாங்க. சரி, வீட்டு வரி, சொத்து வரி, தண்ணீர் வரி, மின்கட்டணம் உயர்வு கூடி இருக்கு. விஜய் என்ன போராட்டம் பண்ணாரு? உங்களுக்கு முதல்ல அரசியல் புரிதல் வேணுங்கிறேன். மக்களோட களமாடணும். டெய்லி சந்திக்கணுங்க. மாற்றுத்திறனாளிகள் அணி வச்சாரு கட்சியில. உள்ளபடியே நான் ரொம்ப பிரமிச்சு போனேன். நான் விஜய் பார்த்து பிரமித்த இடங்கள் இருக்கு, ஐயோன்னு பரிதாபப்பட்ட இடங்கள் இருக்கு. நான் 2 முடிச்சு போடுறேன். மாற்றுத்திறனாளிகள் அணி திடீர்னு பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு, தமிழ்நாட்டு அரசியல் களத்துல மாற்றுத்திறனாளிகள் அணி அமைச்சிருக்கதே விஜய் தான் அமைச்சிருக்கிறார். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், திமுக அதிமுகல ஒரு மாவட்ட செயலாளர் கூட ஹேண்டிகேப்ட் கிடையாது. நீங்க இந்தியா பூரா சேர்த்து 1.5 கோடி பேர் ஓட்டு போடுறோம். ஒட்டுமொத்த இந்தியாலையும் டிசபிள்டு மட்டும் ஓட்டு போட போறது 1.5 கோடி பேர். நான் சொல்றது இந்திய தேர்தல் ஆணையத்தோட டேட்டா சொல்றேன். நம்ம நாட்டுல ஒரு 40 லட்சம் பேரும் 30 லட்சம் பேரும் இருக்கலாம். அது நம்ம அந்த உரிமை தொகை போகக்கூடியவர்களை லிஸ்ட் எடுத்தாலே தெரிஞ்சிடும். அப்ப அவர்களுக்கு முதல்ல மாற்றுத்திறனாளிகள் அணி அப்படின்னு அமைச்சது விஜய் தான் அமைச்சர். மாற்றுத்திறனாளிகள் அணிக்கு செயலாளர் போட்டாரா? ஆனா திமுக இதை பார்த்து பயந்தாங்க. ஏன்னா இவர் புதுசா வரான், குழந்தைகள் அணிங்கிறான், மாற்றுத்திறனாளி அணிங்கிறான். ஒன்னும் மாற்றுத்திறனாளிகள் அணி ஒன்னு அமைக்கப்படுது. அமைக்கப்பட்டதோட மட்டும் நிக்கல, உள்ளாட்சி அமைப்புகள்ல போட்டி போடாம மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம். கிட்டத்தட்ட நீங்க ஒரு 20,000 உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள், வார்டு மெம்பர், பேரூராட்சி ஒரு வார்டு மெம்பர், கவுன்சிலர், பேரூராட்சியில, நகராட்சியில ஒரு கவுன்சிலர், மாநகராட்சியில ஒரு கவுன்சிலர், எல்லாம் டிசபிள்டு கோட்டா. அவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. நீங்க நேரடியா பேரூராட்சி தலைவர் நியமிக்க முடியாது, நேரடியா நகராட்சி தலைவர் நியமிக்க முடியாது, நேரடியா மாநகராட்சி தலைவர் நியமிக்க முடியாது. இப்ப தெரியும் உங்களுக்கு, கவுன்சிலர்கள் சேர்ந்து ஓட்டு போடுவாங்க. இவரை கவுன்சிலரா ஆக்கிடலாம் மாற்றுத்திறனாளிய, போட்டியே இல்லாம. ஆனா அவருக்கு ஓட்டுரிமை கிடையாது. நீங்க விளையாடும் போது சின்ன வயசுல மாற்றுத்திறனாளியில சொல்லுவாங்க, அவர் தொட்டா செல்ல இப்ப உப்புக்கு சப்பானியா விளையாட்டுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏன் அதை சொல்றேன்னா, களத்திலிருந்து பார்த்த அனுபவத்துல சொல்றேன். அப்ப அது போன்று நீங்க அவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்கணுங்கிறேன். அந்த இடத்துல வாக்குரிமை மட்டும் ஏன் மறுக்கப்படுது? விஜய் சொன்னார், அதை அவர் தான் மாற்றுத்திறனாளிகள் அணி அமைச்சார். அதிமுகவே முந்திட்டு அமைச்சார். அதிமுக இன்னைக்கு வரல. உண்மையிலே சொல்றேன், சமூக நீதிக்கான ஒரு பெரிய வெளிச்சம் அது. ஆனா அதுல என்ன, அணிகளுக்கு மாநில செயலாளர் வந்துட்டாங்களா? கட்சி கட்டமைப்பு என்பது நீங்க கிரவுண்ட்ல தலைவர் இயங்கிக்கிட்டே இருக்கணும்னு இல்லைங்க, கீழே மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவு போடணும். நீ அன்னைக்கு ஒரு தகவல் வருது, கூட்டணியான்னு கேட்டோன்னா, ஆமா கூட்டணி போகணும், பிஜேபியோட போகணும். அது யார் கசிய விடுறா, யார் அதை வேண்டான்னு சொல்றா, எல்லாமே குழப்பமா தானே இருக்கு உங்களுக்கு. அப்ப நீங்க ஒரு கொள்கை எதிரியோடு எங்களை 90 சீட்டுக்கு பேரம் பேசினாங்க, யார்கிட்ட போய் பேரம் பேசணும்? கொள்கை எதிரினா பேரம் பேச வேண்டிய அவசியம் என்ன வருது? நிச்சயமா. இப்ப அவர்கள் பிஜேபி வந்து பேரம் பேசினாலும் நான் என்ன கேட்கிறேன், ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனை பிடிச்சு, ஒரு இடதுசாரி தோழரை பிடிச்சு, நீங்க எங்களோட வாங்க, உங்களை நாளைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிறோம் பிஜேபியால போய் பேச முடியுமா? அப்ப நீங்க கொள்கை ரீதியான ஒரு வலுவான நபரா கூட பிஜேபி முன்னாடி நீங்க போய் சேரலையே. பிஜேபி அச்சப்பட்டிருக்கிறது உங்களை அணுகிறது. நான் என் குரலை சொல்லல, ஆதவர்ஜிரா குரலை தான் சொல்றேன். அவர் சொல்லியிருந்தார்ல, 90 சீட்டு தரேன்னாங்க, முதல்வர் பதவிக்கெல்லாம் எங்களை பேசுறாங்க, துணை முதல்வர் தரேன்னாங்க, எதிர்கட்சி தலைவர் தரேன்னாங்க, பிசிக திருமாவளவன்ட்ட போய் பேச முடியுமா? உங்களுக்கு 90 சீட்டு தரேன். நான் இவ்வளத்துக்கு பின்பும் சொல்றேன், விஜய் அரசியலுக்கு நல்லது செய்யணும் தான் வந்திருக்கேன். எனக்கு அதுல ஆழமான நம்பிக்கை இருக்கு. ஆனா அதுக்கு உழைக்கணுங்க. ஏன் நான் நல்லது செய்ய தான் வந்திருக்கேன்னு சொல்றேன்னா, திரைத்துறையில உச்சத்துல இருக்காரு, அதுக்கு மேல மரியாதையே இல்லை, அவ்வளவு உச்சத்துக்கு போயிட்டாரு. இனி அவருக்கு வந்து சினிமாவை விட்டு வந்து விட்டாருன்னா முதல்வர் ஆகணும்னு ஆசைப்பட்டு வருகிறார். அது ஆசைதான், மக்கள் ஆசைப்படக்கூடாதுன்னு புத்தரே ஆசைப்பட்டார். விஜய் ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப அவர் வந்து ஆசைப்பட்டு தான் வர்றாரு. அதனால ஆசைப்படுறதுல எந்த தவறு இல்லை, அவர் போய் ஆசைப்படலாம். அதுக்கு உழைப்ப செலுத்தணுங்க. நீங்க திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி, நாங்க தூய சக்தி. தூய சக்தி என்ன செய்யணும்? கிரவுண்ட்ல மக்களோட நிக்கணும், மக்களுக்கு களப்பணி செய்யணும். கொரோனா காலகட்டங்கள் கடந்து வந்திருக்கோம், எத்தனை நெருக்கடியான சூழலை கடந்து வந்திருக்கோம். இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு தலைவிரிச்சாடுது, அதுக்கு மத்திய அரசை கண்டிச்சாரா? ஈரான் அங்க இருக்கக்கூடிய அந்த யுத்தத்தின் காரணமா கேஸ் சிலிண்டர் எரிவாயு உருளை தொடர்ந்து தட்டுப்பாடுன்னு சொல்லக்கூடிய சூழலை அதற்கு எதிராக களமாடினாங்களா? மோடி அரசு இன்னைக்கு வர ஜனநாயகன் படத்துக்கு என்ன சிக்கல்னு வாய்த்திறன்னு சொன்னாரா? எங்களுக்கு யாராவது அழுத்தம் கொடுக்க முடியுமான்னு சினிமா பாணியில பேசுறது. நான் இவ்வளவுக்கு பின்னும் சொல்கிறேன், விஜய் ஒரு பெரிய சக்தி. நான் வந்து அவரை விமர்சிக்கிறது எல்லாமே அவர்கள் சில இடங்கள்ல இன்னுமே சமகால அரசியல் யதார்த்தம் களச்சூழல் இருந்து அந்நியப்பட்டு நிற்கிறாங்க. ஏன்னா களத்தை நான் பாக்குறேன் சிஸ்டர், கிட்டத்தட்ட கிளை செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர், பேரூர் செயலாளர், நகர செயலாளர், மாநகர செயலாளர், அதுல இருந்து ஆரம்பிச்ச மாவட்ட செயலாளர், இந்த கட்டமைப்பு நான் உதாரணத்துக்கு சொல்றேன். நான் பலவீனமா சொல்லல, இதை தாவே கலை
எங்க ஊர்ல ஒரு மாவட்ட செயலாளர், திமுக மாவட்ட செயலாளர் இன்னோவா கார்ல போறாரு, பின்னாடி சீட்ல 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அதிமுக மாவட்ட செயலாளர் போறாரு, இன்னோவா கார்ல போறாரு, இன்னோவா கிறிஸ்டால போறாரு, பின்னாடி 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவர் போய் இறங்கினா அந்த ஊர்ல 10 பேர் வரவே இருக்கிறாங்க. தாவேகா மாவட்ட செயலர் போறாரு, ஒரு ஸ்கூட்டில போயிட்டு இருக்காரு. இது வந்து ஆரோக்கியம். ஒருவேளை இது வந்து கம்யூனிஸ்ட் டெல்லி தான். டிவிஎஸ் சுற்றில உங்களுக்கு தெரியும், டிவிஎஸ் சுற்றிலே போன ஒரு எம்பிலாம் இருந்தாரு கம்யூனிஸ்ட் கட்சியில, மோகன் நினைக்கிறேன், மதுரைக்காரர். இது ஆரோக்கியம். பட் அவங்க வந்து வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வரல. நீங்க வரக்கூடிய அரசியல் என்பது முதல்வர் ரேஸுக்கு வரீங்க. அப்ப நீங்க வந்து எந்த அளவுக்கான உழைப்பை செலுத்துங்க. நீங்க கார்ல போனா நல்ல அரசியல்வாதி, பைக்ல போனா நல்ல அரசியல்வாதி இல்லையானா, நான் படநாயகம் எந்த அளவுக்கு ஜனநாயகத்துல பிளே பண்ணுங்கிறதுக்காக சொல்றேன். எவ்வளவு மேஜர் ரோல் பணம் பண்ணுங்கிறதுக்காக சொல்றேன். அப்ப அந்த இடமெல்லாம் ஒரு சறுக்கல்களாக மாறும். பட் அவர் கற்றுக்கொள்வார். இதுதான் முதல் தேர்தல் என்பதால் அனுபவத்தை விட சிறந்த ஆசான் இல்லை.